வெல்கம் வீபர்ஸ். நம்ம இந்த உலகத்துல ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால நம்ப முடியுமா? எஸ், நம்ம வாழக்கூடிய இந்த உலகமும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி, நம்மளால நம்ப கூட முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது ஒரு மேஜிக் மாதிரி தான் நம்மளுக்கு தோணலாம். இதே மாதிரி தான் நம்மளோட ஸ்பேஸ், விண்வெளியில தூரத்தை அளக்கிறது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா இதை ஒரு இயற்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு கணிதத்தால தான் இதை சால்வ் பண்ண முடியும், இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்மளோட விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை இந்த உலகத்தோட விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்க, காஸ்மிக் டிஸ்டன்ஸ் லேடர், அதாவது விண்வெளி தொலைவு ஏணி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி நம்ம விண்வெளியில இருக்கக்கூடிய தூரத்தை வெவ்வேறு மெத்தட்ல, வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ல, வெவ்வேறு கருவியில நம்ம அளந்துட்டு இருக்கோம். ஏன்னா தூரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு சில முறைகள் அதுக்கு பொருந்தாததுனால இதுக்கு வெவ்வேறான முறைகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்கிறப்பவே இதெல்லாம் உண்மையாவே நம்ம கண்டுபிடிச்சோமா, இப்படிலாம் ஒரு இருக்கா அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். எதுக்காக இவங்க ஒரே மெத்தட்ல கண்டுபிடிக்காம வெவ்வேறு மெத்தட்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்ற மாதிரி இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு சில ஜியாமெட்ரிலாம் போடுறப்போ சின்ன ஸ்கேல், ஒரு 50 சென்டிமீட்டர், ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சில ஸ்கேலை யூஸ் பண்ணியிருப்போம். இதுவே நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமோ இல்ல ஒரு லேண்டு வாங்குறோம், இல்ல ஒரு பெரிய ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த சின்ன ஸ்கேலை வச்சு நம்மளால முடியாது. அதனால பெரிய ரோலிங் டேப், அதாவது இந்த டயக்ராம்ல காட்டுற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ரோலிங் டேப்பை வச்சு தான் நம்ம அளந்து ஒரு சென்டிமீட்டர், இன்ச்சு இல்லைனா ஃபீட் இந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்மளால முடிஞ்ச ஒரு சில தூரத்தை அளந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் ஸ்பேஸ்ல தூரம் அதிகரிக்க அதிகரிக்க எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ண முடியாது. அதுல என்ன டிஸ்டன்ஸ்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்களோ அந்த மெத்தடை மட்டும் தான் அங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில முக்கியமான கண்டுபிடிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் சிவா, இது உங்கள் மிஸ்டர் பிரைனெக்ஸ் சேனல். வாங்க இன்னைக்கான ஸ்பேஸ் டிராவல்குள்ள போகலாம். மெத்தட் 1, ரேடார் ஆஸ்ட்ரானமி. தமிழ்ல இது எப்படி சொல்லுவாங்கன்னா ரேடார் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் மூலமா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பிளானட், அதாவது 8 இல்லைன்னா 9 பிளானட் வரைக்கும் நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளானட்டை நம்ம பூமியில இருந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தடை மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த மெத்தட் மூலமா எப்படி டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னா, இவங்க நம்ம பூமியில இருந்து ஒரு ரேடியோ வேவ், அதாவது ஒரு ரேடியோ அலைய ஒரு வேவ் ஃபார்மேட்ல நம்ம பூமியில இருந்து லேசர் மாதிரி பூமியில இருந்து என்ன கோளுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோமோ அந்த கோளுக்கு அதை அனுப்புவாங்க. அது அந்த கோல்ல பட்டு திரும்பி நம்ம பூமிக்கே வரும். இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க ஒரு சில மேக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அது போயிட்டு ரிட்டர்ன் வர தூரத்தை 2ஆல டிவைட் பண்ணி லைட்டோட டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம இப்படின்ற செகண்ட்ல நம்ம வீட்டில் நம்ம சுவிட்ச் போட்ட உடனே லைட்டோட வெளிச்சம் நம்ம ரூம் ஃபுல்லாவே ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுதான் லைட்டோட வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த நூற்றாண்டு வரைக்குமே எந்த ஒரு விஞ்ஞானியும் லைட்டோட ஸ்பீடுக்கு போற அளவுக்கு எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்காம இருந்திருக்காங்க. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லைட்டோட ஸ்பீடு அப்படின்னா நம்ம இப்படின்றதுக்குள்ள அந்த லைட் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணனா நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு 3 லட்சம் கிலோமீட்டரை ஒரு செகண்டுக்கு அது டிராவல் பண்ணி போயிடும். இப்படி இந்த லைட்டோட ஸ்பீடால நம்ம அந்த 2ஆல டிவைட் பண்ணி வர ஆன்சரை நம்ம பெருக்குனா நம்ம பூமிக்கும் நம்ம அனுப்பின அந்த கோளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இந்த ரேடார் முறை மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அசத்தி இருக்காங்க. பட் ஆனா இந்த ரேடார் முறை மூலமா நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி ஒரு சில நட்சத்திரங்கள் நம்ம வானத்துல இருந்து பாக்குறப்போ அப்படியே துடிச்சிட்டே அப்படி மின்னிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தை கண்டிப்பா நம்மளால இந்த முறை மூலமா கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நம்ம அனுப்பக்கூடிய அந்த ரேடியோ வேவ் அந்த ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அடையறதுக்குள்ளவே அதோட சிக்னல் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கோள்களான நட்சத்திரத்தை டிஸ்டன்ஸை நம்மளால மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மெத்தட் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம மெத்தட் 2, அதாவது பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்றத பார்க்க போறோம். இது ஒரு ட்ரிக்னாமெட்ரி மாடல், ஒரு முக்கோணவியல் விதி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சூரியனை பூமி சுத்திட்டு வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சரியா பூமி ஜனவரி மாசத்துல ஒரு இடத்துலயும் 6 மாதம் கழிச்சு, அதாவது சரியா ஜூலை மாசத்துல சூரியனோட மறுபக்கத்துல பூமி ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும், படிச்சிருப்போம். இப்படி நம்ம அந்த ஜனவரி மாசத்துல இருக்க சொல்ல ஒரு நட்சத்திரத்தையும் அதே நட்சத்திரத்தை ஜூலை மாசத்துல பாக்குறப்போ அந்த நட்சத்திரம் வேற ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்து நம்ம
நம்ம அதிர்ச்சி ஆயிருப்போம். அது எப்படி நடக்குது, இதை எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்றது இந்த முக்கோணியல் விதியில நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். உங்களுக்கு முன்னாடி உங்களோட விரலை வச்சு உங்களோட லெஃப்ட் ஐயோ இல்ல ரைட் ஐயோ மூடி பாருங்க. அதுல நம்ம லெஃப்ட் ஐயை மூடிட்டு நம்ம விரலை பார்க்குறப்போ அது ஒரு பிளேஸ்லயும், அதே விரலை அதே பிளேஸ்ல வச்சுட்டு ரைட் ஐயை மூடிட்டு நம்ம விரலை பார்க்குறப்போ அது வேற ஒரு பிளேஸ்லயும் தெரிகிறத நம்ம பார்க்க முடியும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த 6 மாசம் டிஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தோட டிஸ்டன்ஸை நம்ம விஞ்ஞானிகள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுக்கு பேரு தான் பேரலாக்ஸ் மெத்தட், அதாவது முக்கோணியல் விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த நட்சத்திரத்தை விட மிக மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களை இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்காததுனால தான் வேற ஒரு மெத்தடான மெத்தட் 3 ஸ்டாண்டர்ட் கேண்டில் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. இந்த மெத்தட் மூலமா நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கூட நம்மளால டிஸ்டன்ஸை மேக் பண்ண முடியும் அண்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்மளோட விஞ்ஞானிகள் இதுல ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம வானத்துல எவ்வளவு நட்சத்திரத்தை நம்ம பார்த்திருப்போம். அதுல ஒரு சில நட்சத்திரங்கள் ரொம்ப டிம்மாகவும் ஒரு சில நட்சத்திரங்கள் ரொம்ப பளிச்சுன்னு துடிக்கிற மாதிரி அப்படியே வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா தூரம். ஒரு நட்சத்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அந்த அளவுக்கு அதோட வெளிச்சம் இருக்கும் அப்படின்னும் அதோட பிரகாசம் அப்படி இருக்கும் அப்படின்னும், அது எவ்வளவு கிட்ட இருக்கோ அதோட பிரகாசம் அந்த நட்சத்திரத்தை கம்பேர் பண்ற அளவுக்கு இதோட பிரகாசம் அதிகமா இருக்கும் அப்படின்னும் அதை ஹென்றி லெவிட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மெத்தட் மூலியமா தான் அந்த நட்சத்திரத்தோட அந்த ஒளிரும் தன்மை பிரகாசத்தை யூஸ் பண்ணி அந்த நட்சத்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்ட் கேண்டில் மெத்தட் மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. சப்போஸ் இதை விட அதிகமான தூரத்துல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம மில்கி வேவை தாண்டி இருக்கக்கூடிய வேறொரு மில்கி வேவை பார்க்கறதுக்கோ இல்ல வேற ஒரு நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கோ மெத்தட் 4 வேற ஒரு விதமான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அந்த மெத்தடுக்கு பேரு தான் சூப்பர் நோவா. இது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த சூப்பர் நோவான்ற மெத்தட்ல எவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் கோள்களை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். 100 ஒளியாண்டுகள், அதாவது ஒரு ஒளியாண்டுகள். இப்ப எக்ஸாம்பிள், நான் ஒரு செகண்டுக்கு நான் லைட்டோட ஸ்பீடை சொன்னேன். இதுவே நீங்க ஒரு 100 கோடி அளவுக்கு மடங்கு இதை ட்ரிபிள் ஆக்கி பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி, அதாவது ஒரு பால்வழி அண்டத்தை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் மூலமா நம்மளால அளக்க முடியும் அப்படின்னு நம்மளோட விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெத்தட் 5 ரெட் ஷிஃப்ட். இதை தமிழ்ல எல்லை விளிம்பு அப்படின்னும் நம்மளோட விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த மெத்தட் எங்க யூஸ் ஆகுதுன்னா நம்ம பால்வழி அண்டத்தை தாண்டி, அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட விளிம்புல இருக்கக்கூடிய, அதாவது 100 கோடி ஆண்டுகள் டிஸ்டன்ஸ் தள்ளி நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இருக்கக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தையோ இல்ல ஒரு கேலக்சியோ நம்ம பார்க்கணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கு பேரு ரெட் ஷிஃப்ட், அதாவது எல்லை விளிம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுன்னா, அதாவது நம்ம மில்கிவே கேலக்சிக்கு பக்கத்துல ஏகப்பட்ட கேலக்சிகள் இருக்கு. அந்த கேலக்சி நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்றப்போ அது ரெட் கலரை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதோட கலர்கள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மில்கிவே கேலக்சி எவ்வளவு வேகத்துல நகருதோ அதை பொறுத்து அதோட கலர்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலர்ஸை பொறுத்து தான் நம்ம இந்த மெத்தட் மூலமா அந்த கேலக்சி எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம கிட்ட இருந்து இருக்கு அப்படின்னு நம்மளோட விஞ்ஞானிகள் இந்த ரெட் ஷிஃப்ட் எல்லை விளிம்பு அப்படின்ற மெத்தட் மூலமா அழகா கண்டுபிடிச்சி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை நம்மளும் பயன்படுத்துக்காக ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம சென்னையிலயும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. அதை பத்தின ஃபுல் டீடைலை நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு அறிவியல் சம்பந்தமான வரலாறு சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய அந்த ஒரு லைக் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல நெக்ஸ்ட் வர வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். நன்றி. See you soon.